அருள் திரு மகிமைநாதன் ஆயர் தலைவர் பிரஃப் நினைவாலயம் ஈரோடு. ஈரோடு பிரஃப் நினைவாலயத்தின் சார்பாக நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ்க்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக கடவுள் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பு, இப்படி எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அனைவருமாக திருச்சபையாக ஒன்று சேர்ந்து குழந்தைகளாக, சிறு பிள்ளைகளாக, பெண்களாக, பெரியவர்களாக, வயதான மக்களாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் கடவுளுக்கு ஆராதனை நாங்கள் செலுத்தினோம். ஆராதனை நாங்கள் பங்கு பெற்றோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒரு பண்டிகையாக எல்லாரும் ஒரு மனதாய் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே கடவுள் தாமே தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருள் திரு எம் டார்வின் ராஜா ஆயர், CSA பிரஃப் நினைவாலயம் ஈரோடு. கடவுள் இந்த 2025ஆம் ஆண்டு வருடாந்திர சோத்திரு பண்டிகை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதில் சிறப்பு நிகழ்வாக அநேக குடும்பத்திலே கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி பாராட்டி இந்த நாளிலும் குடும்பமாக பங்கு பெற்று விற்பனை விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நிறைய பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அநேக திருச்சபையார், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட திருச்சபையார் கலந்து கொண்டு அந்த பொருட்களை வாங்கி அதற்குண்டான தொகையை காணிக்கையாக இந்த ஆலயத்திற்கு கொடுக்கிறார்கள். அவர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திரு KG நெல்சன் உதவி ஆயராக பிரஃப் நினைவாலயத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அறுப்பின் பண்டிகை என்பது கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், இயற்கை அனைத்தையும் படைத்தார். இந்த இயற்கையின் வழியாக கிடைக்கப்பெறும் பொருள்களை கடவுள் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கொடுத்திருக்கிறார் என்று கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதன் விளைவாக இங்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏல விற்பனை. திருச்சபை மக்கள் ஒரு பொருத்தனையாக ஏதாவது ஒரு பொருளை இங்கு வைப்பார்கள். அதனை ஏலத்தின் வாயிலாக மீண்டும் திருச்சபை மக்களே எடுப்பார்கள். இதன் வழியாக அதனுடைய தொகை கூட்டி இருக்கும். இது எதற்காக என்றால், நம் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகள், மருத்துவ உதவிக்காக இயங்குபவர், ஏழை எளியோர், வாழ்வாதாரத்தின் ஓரத்தில் இருப்பவர்கள், இவர்களுக்கு உதவி செய்வதற்காக திருச்சபையாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துகிறோம். அது பிரஃப் நினைவாலயத்தில் மட்டும் நடப்பது அல்ல, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகிய அனைத்து இடங்களிலேயும் இந்த அர்ப்பன் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி.